பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்காக பிரசங்கியின் பிரசன்ன வசனம் என்னவென்று பார்ப்போமா? அது 9வது அதிகாரம் 3வது வசனம். பிரசங்கி 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். அதாவது சூரியனுக்கு கீழே நடக்கிற அவ்வளோ எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் சமமாய் நடக்கிறது என்று முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம். அப்படி எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் ஒரே விதமா சம்பவிப்பது அப்படிங்கிறது ஒரு தீங்கு தான். சன்மார்களுக்கும் துன்மார்களுக்கும் நல்லவர்களுக்கும் நியாயமாய் நடக்கிறவர்களுக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஜனனம் மரணம் மற்றும் சில காரியங்கள் ஒரே மாதிரியே நடக்குது. அது கூட ரொம்ப பெரிய ஒரு மாயை. அது அப்படி எல்லாருக்கும் சமமாய் ஒரே விதமாய் நடக்கிறதுனால மனுஷங்களோட மனதுல தீமை நிறைந்திருக்கிறது, இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவனுக்கு அதனால இந்த உலகத்துல இருக்கிற சில நேரங்கள்ல ஒண்ணுமே புரியாம, ஏண்டா இப்படி, நமக்கும் இப்படிதான் நடக்குது, நல்லவர்களுக்கும் இப்படிதான் நடக்குது, தீயவர்களுக்கும் இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லி இதயத்திற்குள் சிந்தித்து அது பைத்தியம் பொடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சிந்தனையோடையே அவங்க இறந்தவர்களிடம் போய் சேருகிறார்கள் அப்படின்னு இன்று கொஞ்சம் கடினமான ஒரு கருத்தை நமக்காக சொல்லி இருக்கிறாரு பிரசங்கியார். மீண்டும் இது போன்ற ஒரு சிறந்த வசனத்தோடு நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.